வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஆடி 18 அன்னைக்கு ஆடி 18 காட்டு வறுவல் பண்ண போகிறோம். இரும்பு வடச்சட்டி நல்லா சூடாகிடுச்சு. சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஓகேவா? காட்டு வறுவல் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. இப்போது ஒரு 25 வரமிளகா, 2 கிலோ கறிக்கு விதையை சுத்தமாக எடுத்துட்டோம். ஓகே, ஒரு 5 கொத்து கருவேப்பிலை போய் வச்சுக்கலாம். வெட்டி வச்ச சிக்கனை 2 கிலோ சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு மஞ்சள் பொடிகளும் ஒன்றும் சேர்த்தவே இல்லை. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துறதில்ல. உப்பு மஞ்சள் பொடி 2 சேர்த்திடலாம். அப்படியே கொட்டிடு. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். காட்டு வறுவலுக்கு நம்ம தண்ணி சேர்த்த போகிறதில்ல. இப்படியே ஃப்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். இந்த காட்டு வறுவல், சிந்தாமணி இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு விறகு அடுப்புலையும் மண் சட்டி இல்லைன்னா இரும்பு வடச்சட்டியில் தான் செய்யணும். அதுவும் விறகடுப்பில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கறி எப்படி உதிரியாக வருதுன்னு. இதுதான் பக்குவம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடிப்பிடிக்கும். அப்போ தான் நம்ம நல்லா கை விடாமல் கலக்கணும். பாருங்கள் மக்களே, தண்ணியை நம்ம ஊற்றலை. அதுலேருந்து சிக்கன்லேருந்து வந்த தண்ணி எல்லாம் முழுசாக சுண்டி காட்டு வறுவல் சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், இந்த மிளகாயோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குது. இதுதான் சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரு. இந்த கலரில் தான் வரணும். அப்போ தான் கறி நல்லா ஒரு பக்குவத்தில் வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போது ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு இறக்கிடலாம் மக்களே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான் மக்களே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய ஆடி 18 வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.